விண்வெளிக்கு செல்லும் ஆஸ்ட்ரோனட்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மென்டல் ப்ரெஷர் வந்து ஏற்படுது. அதுவும் முதலில் தன்னந்தனியாக செல்லும் ஆஸ்ட்ரோனட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த யாங்லி செய்ய போகிறது ஒரு சோலோ மிஷன். ஆரம்பத்தில் எதுவுமே வித்தியாசமாக நடக்கல. ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ராக்கெட் என்ஜின் மூலமாக விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்டது. விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்ட 10வது நிமிடத்தில் பூமிக்கு 210 மைல்களுக்கு மேல் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இருந்தது. மேலும் சிறிது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் என்ஜின் வந்து கட் ஆகி பூமியோட ஆர்பிட்டில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அப்பொழுது முற்றிலும் நிசப்தமாக தான் இருந்தது. சரி, இந்த யாங்லி அவருக்கு விண்வெளியில் கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்பொழுதுதான் அவர் சற்றிலும் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடந்தது. இந்த மாதிரியான நாக்கிங் சவுண்டை தான் அவர் கேட்டிருக்கிறார். அதுவும் இந்த நாக்கிங் செய்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரா கதவு தட்டினா எந்த மாதிரி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி தான் அவருக்கு கேட்டிருக்கு. அப்பொழுது அவரோட மைண்டில் நிறைய விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை ஸ்பேஸ் கிராஃப்டோட அவுட்டர் லேயரில் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சோ, அதன் மூலமாக சத்தம் வருது, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செக் செய்து பார்க்கிறார். ஆனால் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ரொம்ப பக்காவாக வேலை செய்யுது. அவரோட ஸ்பேஸ் கிராஃப்டோட கேபினில் எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை, கேபினும் டீப்ரெஷரைஸ் ஆகலை. அப்போ எங்கிருந்து தான் இந்த சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு அவர் நீண்ட நேரம் யோசிக்கிறார். ஆனால் அந்த நாக்கிங் சவுண்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது. நம்ம யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? யாராவது வெளியிருந்து கதவை தட்டுறாங்களோ, உள்ளே வரத்துக்காக யாரோ வெளியிலிருந்து கதவை தட்டுறாங்களோ அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியே கிட்டத்தட்ட -455 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வெளியே ஆக்சிஜனும் கிடையாது. மனிதன் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் சென்றால் அவர்களோட தோலுக்கு கீழ் கேஸ் பபிள் உருவாகி உடல் வந்து 2 மடங்கு பெரியதாகிவிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மனிதனால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ கதவை மனிதன் யாருமே தட்டல. ஆனால் இந்த மாதிரி சூழலில் ஒரே ஒரு விலங்கு மட்டும்தான் நமக்கு தெரிந்து உயிர் வாழ முடியும். அதுதான் டார்டிகிரேட். என்ன இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் ஒரு விலங்கு வந்து உயிர் வாழ முடியுமா? அது -300 டிகிரி செல்சியஸ் முதல் 400 டிகிரி வெப்பம் வரையும் தாக்குப்பிடிக்கும் தன்மை கொண்டதுங்க. அதுவும் ஆக்சிஜனே இல்லைன்னா கூட அதனால் உயிர் வாழ முடியுமா? 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட செத்த மாதிரியே இருக்குமா. திடீர்னு தண்ணியில் போட்டோடனே அது திரும்பி உயிர்ப்பித்து எழுந்துற மாதிரி அது ஒரு ஸ்பெஷலான அனிமல் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது வந்து கதவு தட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது அளவில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 0.2 mm அளவில் தானே இருக்கும். சரி, அப்போ எது கதவு தட்டு இருக்கும் அப்படின்னு யாங்லி வந்து ஜன்னல் வழியாக அந்த பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே இல்லை. ஒருவேளை இது அவரோட கற்பனையாக இருக்குமோ? நீண்ட நாட்கள் ஒரு கண்டெய்ன் ஸ்பேஸில் இருக்கும் பொழுது ஆஸ்ட்ரோனட்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் மேட்னஸ் வந்து உருவாகுமா? ஆனால் யாங்லி வந்து ஒரு நாளை விட ரொம்ப கம்மியான நேரம் தான் விண்வெளியில் இருந்தார். அந்த மாதிரியான ஸ்பேஸ் மேட்னஸ் வந்து அவருக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. யாங்லி மொத்தமாக 21 மணி நேரம் தான் விண்வெளியில் இருந்தார். அந்த 21 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நாக்கிங் சவுண்ட் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தது. மேலும் இன்னொரு சேலஞ்ச் அவருக்கு இருந்தது. அதுதான் ரீஎன்ட்ரி. ஸ்பேஸ் கிராஃப்டை 17,000 மைல்கள் வேகத்தில் பூமியை நோக்கி செலுத்தினார். அந்த வேகத்தில் நம்ம அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா காற்றை கிழித்து கொண்டு செல்கிற காரணத்தினால அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா காற்று இல்லாமல் அயனைஸ் ஆகும். இதன் மூலமாக பிளாஸ்மா உருவாகி அந்த பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டிகிரிகளுக்கு மேல் இருக்கணும். அதே அடுத்து ஸ்பேஸ் கிராஃப்டின் மேல்பாகம் வந்து வெற்றிகரமாக பேராசூட் மூலமாக தரையிறங்கியது. அதிலிருந்து வெளியே வந்த யாங்லி அந்த சத்தத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் அவர் மைண்ட்லேயே ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் எதனால் வந்தது அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு கிடைத்த ஒரு பக்காவான கெஸ் என்னன்னா தெர்மல் எஃபெக்ட். ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து விண்வெளியில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமாகவும், சூரியன் இல்லாத ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அதாவது நிழலில் இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மெட்டலை வந்து சூடுபடுத்தினா எக்ஸ்பேண்ட் ஆகும், குளிர்ச்சியானா கான்ட்ராக்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டோட முன்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டும், பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஆகிற காரணத்தினால ஒருவேளை இந்த சவுண்டு கேட்டிருக்குமோ அப்படின்னு நினச்சி இந்த யாங்லி வந்து பல சோதனைகளை செய்து பார்க்கிறார்.
இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட அவுட்டர் செல் உருவாக்கின மெட்டீரியல் எடுத்து ஒரு பக்கம் வந்து குளிர்ந்த வெப்பத்திலும் ஒரு பக்கம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும் சூடுபடுத்தி பார்க்கிறார். அவர் பல முறை சோதனை செய்து பார்த்ததில் அவர் கேட்ட அந்த எக்ஸாக்டான சவுண்டு வந்து அவர் ரெப்ளிகேட் பண்ணவே முடியல. சரி, அப்போ எப்படி தான் அந்த சவுண்டு வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதற்குள் பார்த்தீங்கன்னா சைனா அதன் அடுத்த ஆஸ்ட்ரோநாட்களை வந்து விண்வெளிக்கு செல்ல திட்டமிட்டது. சரி, அவங்ககிட்டையாவது சொல்லுவோம் அப்படின்னு அவர் வந்து அந்த ஆஸ்ட்ரோநாட்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு சவுண்டை கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஆஸ்ட்ரோநாட்களும் விண்வெளிக்கு சென்று திரும்ப வந்து யாங்லைக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதே மாதிரியான நாக்கிங் சவுண்டு தான் எங்களுக்கும் கேட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கேட்கிறதா? ஒருவேளை அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் கிராஃப்டை யூஸ் பண்ணுறதுனால அந்த சவுண்டு வந்துச்சா, இல்லை வெளியிலேருந்து வேறு ஏதாவது தட்டி இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிறு குரூப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.